தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருந்தார். கேட்கவே காமெடியாக இருக்குல்ல, அப்படிதான் இருக்கு எனக்கும். நேற்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் அடுத்தபடியாக இன்னைக்கு ஒரு கோர்ட் நியூஸ். இதில் அதிமுக ஆட்சியோட ஒரு பழைய முகம் வெளியே வந்திருக்கு. கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா 2021 சிபி வேலுமணி உள்ளாட்சி அமைச்சராக இருந்தப்போ ஒரு தேர்வு நடைமுறை இடஒதுக்கீடு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மீறி 54 பேரை வந்து இளநிஷமா அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்த ஷாஜகான், கனகராஜ் 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. கேசும் உள்ள ராஜினாமா பண்ணிட்டாங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை மேடை மேடை. உறவுகளே, மறக்காமல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா 75% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ நான் எதிர்பார்க்குறது உங்களோட ஆதரவு. அந்த ஆதரவு என்ன? சப்ஸ்கிரைப். ஸோ பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறேன். டன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விஷயங்களை ஆழமாக அலச போகிறோம் நம்ம ஸ்டைலில். ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேகதாது, எதிரியையும் ஒரே வரியில் நிறுத்திய தலைமை. நேரடியாக நேற்றைய சட்டமன்றத்துக்குள்ளே டேரெக்டாக நம்ம போகிறோம். ஆனால் இந்த தடவை வெளியிலேருந்து பார்க்கல உறவுகளே, உள்ளே போய் அந்த அவையில் உட்காந்து பார்க்குற மாதிரியே இப்போ விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓவராக பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். கர்நாடகா மேகதாதுல ஒரு அணை கட்ட பார்க்குது. அது எல்லாருக்குமே தெரியும். இது சும்மா ஒரு அணை இல்லை மக்களே. இது 2007 காவிரி நடுவர் மன்றம் கொடுத்த தீர்ப்பையும் 2018 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் மீறுற ஒரு செயல். புரியுதுங்களா? ஸோ ஏன் இதை பற்றி நம்ம திரும்ப பேசணும்? நிச்சயமாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் கட்ட ஆரம்பிச்சினாலே அது ஒரு பெரிய டிசாஸ்டர். அதனால தான் இதை பற்றி நம்ம மீண்டும் அப்டேட்டை பேசிக்கிட்டே இருக்கோம். படுக்கை மாநிலமான தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாமல், மத்திய அரசோட அனுமதி இல்லாமல் கர்நாடகா அணை கட்டினா அது நம்மளோட தண்ணியை, அதாவது ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயங்க, பல லட்சம் பேரோட வாழ்வாதாரத்தை நம்ம கிட்டேருந்து பிடுங்குற மாதிரி. இது வெறும் கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை இல்லை. இது நம்ம டெல்டா மாவட்டங்களோட உயிர் பிரச்சனை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, இந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி தண்ணியில் தான் சாகுபடி பண்ணுது. அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா மடக்கிட்டா கீழே இருக்கிற விவசாயி கையில் வெறும் மண் தான் வந்து மிஞ்சும் உறவுகளே. இப்போ ஒரு சாதாரண முதல்வராக இருந்தால் என்ன பண்ணுவார்? தன்னுடைய பெரும்பான்மையை வச்சு ஒரு தீர்மானம் போட்டு நிறைவேறியதுன்னு சொல்லி கையை அப்படியே உதறிடுவார். கரெக்டுங்களா? ஆனால் நம்முடைய சிஎம் விஜய் அப்படி பண்ணலை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தீர்மானத்தை ஒரு தனி கட்சியோட தீர்மானமாக விட்டுடாமல் அதை அவை முழுக்க ஒரு தமிழ்நாட்டோட தீர்மானமாக மாற்றினார். அதாவது அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். மத்திய அரசையும் நீர்வள குழுமத்தையும் வலியுறுத்தி இந்த திட்டத்துக்கு எந்த தொழில்நுட்ப அனுமதியும் தரக்கூடாது, சுற்றுச்சூழல் அனுமதியும் தரக்கூடாது, விரிவான திட்ட அறிவிக்கையே பரிசீலனை பண்ணக்கூடாது, எதையுமே நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க அந்த அவைக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். சிஎம் விஜய் வந்து தீர்மானத்தை முன் வச்ச உடனே ஒவ்வொரு கட்சி எழுந்து நிற்க ஆரம்பித்தாங்க. காங்கிரஸ் சார்பாக ராஜேஷ்குமார், திருநாவுக்கரசு எழுந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆதரவு தெரிவித்தாங்க. அடுத்து விசிகா சார்பாக வன்னியரசு எழுந்து ஆதரவு தெரிவித்தார். சிபிஐ சார்பாக ராமச்சந்திரன் ஆதரவு. அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி திமுக வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன். அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் ஆதரவு. தேமுதிக வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா ஆதரவு. பாமக வந்து சௌமியா. மாமக வந்து தமிமுன் ஆதரவு தெரிவித்தார். இன்னும் சொல்லணும்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி வேலுமணி அவங்களும் ஆதரவு. பாஜக வந்து பார்த்தீங்கன்னா போஜராஜன் இருக்கார் இல்லையா, சிங்கிள் எம்எல்ஏ, அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு. இப்போ உறவுகளே, இங்கே ஒரு நொடி நிறுத்துங்க. ஏன்னா இந்த எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்தது ஒரு புறம். அதை விட பெரிய விஷயம் அந்த திமுகவும் எழுந்து ஆதரவு கொடுத்துச்சு. ஆமாங்க, அதுதான் வந்து ஒரு மேட்டர். எந்த நல்லதுக்கும் இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது ஷாக் வரதானே செய்யும். ஸோ சிஎம் விஜய் தினமும் எதிர்க்கிற அவர்களுடைய கட்சியை ஆரம்பத்துலேருந்து மட்டமாகவே
தற்ற அந்த திமுகவே இந்த தீர்மானத்துக்கு கையெழுத்து போடணும்னு நிலை வந்தது. இல்லை போடலன்னு வச்சுக்கோங்க, அதோட ஒழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம் இருக்குது, போடாமல் இருக்க முடியாது. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் போட்டு தான் ஆகணும், அதோட ஒழிச்சிடுவாங்க. ஓகேவா? இப்போது ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட தண்ணி. அண்ணே கடையில் இருக்க அப்பளக்கட்டை காணல் எங்கள் அப்பா காணல் கத்திட்டுருங்க, அந்த மாதிரி உன் வீட்டு போய் இப்போ தண்ணி வரலன்னு கத்திட்டல, தமிழ்நாடு தண்ணி வரலான்னு கத்திட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது இந்த மேட்ரு. ஓகே, ஸோ அதனால் இவங்க வேண்டாம் வெறுப்பாவது ஆதரவு கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு எதிரானுன்னா மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. சிஎம் விஜய் அவர்களோட தீர்மானத்துக்கு அவங்களும் தலையாட்ட வேண்டியதாகிடுச்சு. ஸோ நீங்கள் ஆர்வம் நினச்சிப்பீங்க திமுகவே ஆதரவு தெரிவிச்சு பரவாயில்லப்பா, இதில் நல்ல ஒரு எண்ணம் இதுக்கு மட்டும் வளர்ந்துச்சுப்பாங்க. மோசமானவனே முக்கியமானவனுங்க, வாய்ப்பே கிடையாது. பம்மல் சம்பந்தம் மாதிரி எப்போவுமே அது தான் அந்த கட்சி நம்மளுக்கு. ஸோ இதுதான் தலைமை உறவுகளே. அதாவது சண்டை போட்டு எதிரியை வீழ்த்துறது ஒரு வகை, ஆனால் எதிரியையே உன்னோடு வரியில் கொண்டு நிற்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அது வேறு லெவல். அதில் நம்ம சிஎம் விஜய் சார் அல்டிமேட் பிளாஸ்ட்டு. ஸோ ஒரு குத்து கூட விடாமல், ஒரு வார்த்தை கூட உயர்த்தாமல் சிஎம் விஜய் பார்த்தீங்கன்னா அவையை தன்னோட தீர்மானத்தோட பின்னாடி அணிவகுக்க வச்சுருக்காரு. அது எவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜியான ஒரு மேட்ரு, நல்ல விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, இதுதான் இந்த நாளோட ஹீரோ மூமெண்ட்னு சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எழுந்து ஒரு திருத்தம் சொன்னார். காவிரி பிரச்சனைக்கு ஒரு தனி நடுவர் மன்றம் அமைக்கணும், 1956 சட்டத்தோட பிரிவு 4 படின்னு அவர் சொன்னவனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. உதயநிதி யார்? விஜயோட நேரடி அரசியல் எதிரி. தினமும் அரசு கவலம்னு பேசுகிற ஒரு ஆள். இப்போ ஒரு சின்ன புத்தி உள்ள ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? எதிரி சொன்னதெல்லாம் வேண்டாம், இவெல்லாம் சொல்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் சிஎம் விஜய் என்ன பண்ணார்? அந்த திருத்தத்தை அங்கேயே அந்த நொடியிலேயே ஏற்றுக்கிட்டாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த தண்ணி விஷயத்தில் நம்ம வரவே முடியாது. ஸோ தீர்மானத்தை 4வது பாயிண்ட்டாக சேர்த்துக்கிட்டாப்புல. சபாநாயகர் உடனே அதை ஏற்றுக்கிட்டார். ஸோ இது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் இது பெரிய விஷயம். ஏன்னா இது சொல்லுது சிஎம் விஜய்க்கு இது அரசியல் இல்லை, இது தமிழ்நாட்டோட தண்ணீர் பிரச்சனை. நான் திரும்ப அதான் சொல்கிறேன். ஸோ யார் நல்ல யோசனை சொன்னாலும் அதை எதிரியாக இருந்தாலும், அரசியல் எதிரியாக இருந்தாலும் தமிழ்நாடு நலனுக்காக எடுத்துக்குவேன். அதுதான் அவர் காட்டின பக்குவம். யோசிச்சு பாருங்க, காலைல வெளிலன்னு அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் தூக்கிட்டு ஓரமாக போடுவோம், இதான் நைட்டு பூரா ஓட்டிகிட்டு இருந்தியா தூள் படத்தில். நம்ம தான் அதை ஆரம்பித்தோம் நம்ம வீடியோவில். அதை கரெக்டாக எடுத்து ட்ரோல் பண்ணி எல்லாமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மதியானம் நீங்கள் சொன்ன தீர்மானத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்றபோது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய்க்கு இருக்குது. கமலஹாசன், ஐயா கண்ணன் மாதிரி ஆளுங்க கூட இதுக்கு பாராட்டினாங்க. ஒரு வழியில் சொல்லணும்னா உறவுகளே, விஜய் நேற்று சட்டமன்றத்தில் சண்டை போடல, அவர் சட்டமன்றத்தையே அப்படியே ஒன்றா இணைச்சிட்டாப்புல. அந்த ஒற்றுமை தான் கர்நாடகா பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்துச்சு. இந்த ஒரு மேட்டர் நான் சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு ஒரே குரலில் பேசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்நாடகா தனியாக தான் நிற்கணும். அதுதான் நேற்று நடந்தது. 100 நிமிஷத்தில் ஒரு கட்சி தலைவராக இல்லை, ஒரு மாநிலத்தோட தலைவராக விஜய் அவர்கள் நின்னாப்புல நம்முடைய முதல்வர். அடுத்த டாப்பிக்காக இப்போது இந்த அதே நாளில், அதாவது நேற்றைய தினம் இன்னொரு பெரிய விஷயமும் நடந்துச்சு மக்களே. ஒரு பக்கம் சட்டமன்றத்தில் விஜய் எல்லாரையும் இணைச்சிட்டு இருந்தார். ஓகேங்களா? அதே நேரத்தில் டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் ஆட்சியை பார்த்தீங்கன்னா வேரோட பிடுங்க யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று அது மண்ணை கவி போச்சு. சரிங்களா? ஸோ விஷயம் என்னன்னா, தாவேகா ஆட்சிக்கு வந்தப்போ சிலருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ட்ரபிளாக இருந்தனால மக்கள் ஓட்டு போட்டு 100க்கும் மேற்பட்ட இடம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாதவங்க சில பேர் விஜய் எம்எல்ஏக்களை விலை வாங்கினார், குதிரை பேரம் பேசினார், அது இதுன்னு சொல்லிட்டு கதையை வச்சு கே ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஒரு புகார் கொண்டு போய் போட்டிருக்காப்புல. நோக்கம் ஒன்று தான், தாவேகா ஆட்சி எப்படியாவது பார்த்தீங்கன்னா சட்டப்படி கேள்விக்குறியாகணும், ஆட்சி அசைக்கணும். இப்போது என்ன சொல்கிறேன், அது ஆட்சியே கிடையாது. ஓகேவா? ஒரு கூந்தலையுமே பண்ண முடியாதுங்க. நான் அப்பப்போ சொல்கிறது தான். இப்போ இந்த கே ரமேஷ் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவர் ஒரு வழக்கமான மனுதாரர், அடிக்கடி பல்வேறு விஷயங்களில் வழக்கு போடுவார். சரிங்களா? ஸோ அதனால் இந்த குதிரை பேரம் புகாருக்கு என்ன ஆதாரம் இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை, பிம்பிளிக்கு பிலாப்பி. ஸோ வெறும் குற்றச்சாட்டு, வெறும் கதை. அந்த அளவில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு அந்த புகாரை தூக்கி வெளியில் டமால் தூக்கி அடிச்சிட்டாங்க, சோறப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ அதாவது நாட்டோட உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, இந்த குதிரை பேரம் கதைலாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. இந்த குதிரை பேரம், காக்கா பேரம், குருவி பேரம், நரி பேரம், நாய் பேரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க, 1008 வேலை ஒழுங்காக ஓடி போயிருங்கன்ட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த கதை ஆகாது. இப்போ பாருங்கள் உறவுகளே, இந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சு? ஒரு பக்கம் சட்டமன்ற தளத்தில் எல்லா கட்சியும் விஜயோட தீர்மானத்தை கையெழுத்து போட்டாங்க. இன்னொரு பக்கம் நாட்டோட உச்சநீதிமன்றத்தில் விஜயோட இந்த ஆட்சி வீட்டு சதி திட்டம் போட்டவங்க ஒருத்தன் கேஸ் போட்டவங்க மேலே கம்முன்னு வேலையை பாருங்க, நான் வாடகை வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, எதையாவது தூக்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு அடித்து ஓரம் கட்டாங்க. ஸோ என்னன்னா தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓகேவா? சார் உண்மைக்கு ஊர் இல்லைன்னு.
ஸோ அதுதான் நேற்று நடந்தது. ஓகேங்களா? இப்போது இங்கே ஒரு விஷயத்தை வந்து யோசிங்க. விஜயை அரசியலில் வீழ்த்த முடியலை, அதனால் நீதிமன்றத்தில் வீழ்த்த பார்த்தாங்க, அதுவும் முடியல. ஒரு ஆட்சி எவ்வளோ உறுதியாக நிற்குதுன்னா அது அரசியல்லையும் வீழ்த்த முடியல, கோர்ட்லையும் வீழ்த்த முடியல. மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு இப்போது நீதிமன்றம் முத்திரை குத்திருச்சு. இனிமேல் இந்த யாராவது இந்த ஆட்சி சட்டவிரோதமாக வந்தது, டிஷர்ட் போட்டு வந்தது, பேண்ட்டு போட்டு வந்தது அப்படின்லாம் வந்து கதையை விட பார்த்தாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பதில் இருக்குது. உச்ச நீதிமன்றமே அந்த கதையை தள்ளுபடி செஞ்சிச்சு. அடிச்சு துரத்துட்டாங்க, அசிங்கப்படி தூக்கி போட்டாங்க, அப்படி போய் புள்ள குட்டியில் படிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருலாம். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளே ஒரு உண்மையை சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம், முழுமையாக பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுட்டோம், அதை பற்றி பேசிட்டேன். ஒற்றுமையாக காமிச்சிட்டோம், நாங்கள் எல்லாருமே ஒன்றுடா. நாடு பிரச்சனை வந்துட்டால் அங்கே ஒன்றா நின்றுவோம். ஸோ நீதிமன்றத்தில் நம்ம வந்து வென்னுட்டோம், சரிங்களா? வி ஆர் ஒன். ஆனால் கர்நாடகா இதை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருவாங்களா? இல்லை, அவங்க தான் பண்ணுவாங்களா? அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்காம இருந்தால் நம்ம பாதி கதையை தான் சொன்னதாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், இவர் யார் தெரியுமா? ஓகேவா? பழைய மைசூர் பகுதியோட பலமான ஒரு தலைவர். இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போவே மேகதாதுக்கு பாத யாத்திரா போனவர். இப்போது உங்கள் எல்லாரும் தெரியும் அவர் என்னவா இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவர் ஏற்கனவே வந்து கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மேகதாது எங்கள் உரிமை, நாங்கள் கட்டியே தீருவோம். ஸோ கர்நாடகாவோட காங்கிரஸ் தலைவர்களும் அதே குரலில் வந்து பேசுகிறாங்க. இப்போ இங்கே தான் வந்து பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான முரண் இருக்குது மக்களே. கர்நாடகாவை ஆள்றது ஒரே கட்சி, கர்நாடகாவை ஆள்றது காங்கிரஸ். தமிழ்நாட்டில் தாவேகா கூட்டணியில் இருக்கிறதும் அதே காங்கிரஸ். அதாவது ஒரே கட்சி, 2 மாநிலத்தில் 2 பக்கம். ஸோ கர்நாடகாவில் அணை கட்டணும்னு சொல்கிறது, தமிழ்நாட்டில் அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது, கையெழுத்து போடுறது அப்படின்றது போது அது ஒரு மாதிரி ஒரு கான்ட்ராக்டாக இருக்குல்ல, கான்ட்ராக்டாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம சிஎம் விஜய்க்கு இதில் வந்து சங்கடமே இல்லை. இது வந்து அவர் வாய்ப்பாக பார்க்குறாப்புல. அப்போ அடுத்த காலம் எங்கே? காவேரி நீர் மேலாண்மை குழு, அதாவது CWMA, அதோட 52வது கூட்டம் வர செவ்வாய்க்கிழமை டெல்லியில் நடக்க போகுது. அங்கே தான் இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகும். அந்த மேஜையில் தமிழ்நாடு என்ன வைக்க போகுது, கர்நாடகா எப்படி எதிர்க்க போகுது, அதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இங்கே தான் சிஎம் விஜய் அவருடைய நேற்றைய நகரோட புத்திசாலித்தனம் தெரியுது மக்களே. அவர் வெறும் தீர்மானம் போட்டு விட்டுடல, அதுதான் விஷயம். அவர் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் 3 ஆயுதம் தயார் பண்ணிட்டாப்புல. ஓகேங்களா? ஸோ 3 வெப்பன்ஸ். 1, சட்டமன்றத்தோட ஒருமனதான ஒரு தீர்மானம். ஃபஸ்ட்டு, இது வெறும் தாவேகாவோட குரல் இல்லை, இதில் திமுக, அதிமுக உட்பட 13 கட்சியோட கையெழுத்து இருக்குது. ஸோ டெல்லியில் தமிழ்நாடு பிளவுபட்டிருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. முழு தமிழ்நாடும் ஒரே குரல். 2, காங்கிரஸ் கார்டு, அதாவது காங்கிரஸ் தாவேகாவோட அமைச்சரவையில் இருக்குது. ஓகேங்களா? அதே காங்கிரஸ் தான் கர்நாடகாவை ஆளுறது. அதனால் விஜய் நேரடியாக ராகுல் காந்தி, கார்கே கிட்ட பேசி உங்கள் கட்சியை 2 மாநிலத்துக்கும் 2 மாதிரி பேசுகிறதா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த அணையை நிறுத்துங்கன்னு அழுத்தம் கொடுக்க முடியும். ஸோ இந்த லெவரேஜ் மற்ற எந்த தமிழக முதல்வருக்கும் இவ்வளோ நேரடியாக இருந்ததில்லை. இது வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம சிஎம் விஜய் அவருடைய பவரை பற்றியும் அவரோட கரிஷ்மா பற்றியும் ராகுல் காந்தி செவி சாய்க்கு தான் ஆக வேண்டும். 3, மக்களுடைய ஆதரவு. இது தண்ணி பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்கள் இதில் சிஎம் விஜய் பின்னாடி நிற்கிறாங்க. இந்த 3 ஆயுதத்தோடு தான் விஜய் அவர்கள் நம்மளோட முதல்வர் டெல்லி போவார். அதனால தான் நேற்றைய அந்த 100 நிமிஷம் வெறும் சட்டமன்ற நாடகம் இல்லை, அது டெல்லி போருக்கான முதல் படி. உறவுகளே, ஒரு நல்ல தலைவர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயுதம் தயார் பண்ணிவிட்டு பிளானோட போவாங்க. இதே இப்போ திமுக போகிற மாதிரி இருந்தால், ஏய் இந்த வடிவேலு கேட்டில் சாஞ்சிட்டு இப்படியே பண்ணிட்டு இருப்பார் 23 புலிகேஸில், என்ன பண்ணுறீங்க, ஏண்டா ஒரு புறாவுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? உண்மையாக அப்படி தான் இருந்திருப்பாங்க, வருத்தம் கிடையாது அவங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதைத்தான் வந்து நேற்று அழகாக பிளான் பண்ணி சூப்பராக 3 விஷயத்தையும், நான் சொன்ன 3 விஷயத்தையும் வந்து எடுத்துகிட்டு அங்கே போக போகிறாரு. இப்போ நம்ம இந்த கடைசியாக அந்த டாபிக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இதோ நின்றுல. ஸோ அடுத்து நம்ம CWMA கூட்டத்தில் தமிழ்நாட்டோட அடுத்த நகர்வு என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு க்ளோஸாக இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். செவ்வாய்க்கிழமை அது நடக்க போகுது. உறவுகளே, இன்றைக்கி இந்த 3 விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் CP நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் அரசியல் மேடை. சனிக்கிழமை வந்துடுத்து, வீக்கெண்டு எல்லாம் பத்திரமா சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். மறுபடியும்
உங்களுக்குலாம் வீக்கெண்டு திரும்ப காலை குரல் நாளைக்கு காலைல இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலை குரலில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் காலைல 6 மணிக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு சஜஷன் போடுறேன். இன்றைக்கி மார்னிங் 6 AM வந்து நேற்று நடந்த முழு நிகழ்வு அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் சொல்லிட்டு 15 மினிட்ஸில் உங்களுக்கு காலை குரல் நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன். சஜஸ்டட் வீடியோஸில் வரும், போய் மறக்காமல் பாருங்கள். வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்காக மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் சேனல் எல்லாமே. உறவுல அப்புறம் சின்ன ரிக்வெஸ்ட், நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன், நம்ம இந்த எவ்ரி சண்டே முக்கியமான விஷயம், எவ்ரி சண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் டெஸ்க் இது நம்ம அரசியல் மேடை பண்ணுறோம் இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு பதில் உறவுகளின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டே இருக்கோம். அதில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆகிட்டே இருந்தது, பண்ண முடியல. ஸோ எனக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்தை அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனால் என்னன்னா எனக்கு ஒரு சப்ஜெக்டாக வேணும். அதாவது ஆனால் இங்கே இப்படி இருக்குன்னா அங்கே அப்படி இருக்குன்னா சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க, நிறைய அனுப்பிச்சிருக்கீங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன். பட் நீங்கள் இந்த நம்பர் 9884430900 வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட், ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ, இந்த ஊரில் எங்கேனாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே இந்த பிரச்சனை இருக்குன்னா இதை பற்றி நீங்கள் பேசுங்க. ஸோ இதை நம்ம ஒரு பேட்டர்னாக கொண்டு போகணும். எவ்ரி சண்டே உங்களுடைய குரல் நம்மளோட சேனலில் வந்து ஒழிக்கப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக் ஃபுல்லாக எல்லோரும் எல்லா விஷயத்தையும் அனுப்பும்போது நான் கன்சால்டேட் பண்ணி அது ஒரு வீடியோவாக நான் அவங்ககிட்ட கொடுப்பேன். ஸோ உங்களுடைய பேர் வேணும்னா நீங்கள் போடலாம், என் பேரை நீங்கள் சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட் எவர் இட் இஸ். இது ஒரு நல்ல முயற்சி நான் நம்புகிறேன். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க ஒரு எஃபர்ட் எடுத்து ஏதாவது ஒரு விஷயம், அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், எந்த ஏரியா எங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து போடுங்க. நாளையிலேருந்தே அந்த விஷயத்தை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மறந்துடாதீங்க, நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் 9884430900. உறவுகளின் குரல் எவ்ரி சண்டே உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் at 12 o'clock சேம் டைமிங். So, see you all tomorrow morning காலை குரல் நிகழ்ச்சியில். Until then, bye, love you all, take care. நன்றி, வணக்கம்.